ஹலோ வணக்கம் மக்களே அனைவருக்கும். ஆர்ஆர்பி குரூப் டி 2026 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 9/2025, அதாவது 2025க்கான நோட்டிஃபிகேஷன் 2026 ரிலீஸ் ஆகிருக்கு. அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு பாருங்கள். ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி இந்த நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் பேர் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் போஸ்டிங் லெவல் 1 ஆஃப் 7th சிபிசி. அப்படின்னா லெவல் 1னா இந்த சேலரி பே லெவலு 7th சிபிசி இப்போ கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போது 8th சிபிசி வரப்போகுது. ஸோ சேலரி இவங்க கொடுத்துருக்கிறத அதிகமாக தான் வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உள்ளே பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 31/1/2026 ஜனவரி 31. ஒரு மாதம் டைம் இருக்குது. 2-3 மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு 4ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. சரிங்களா? ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லோரும் கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிடுங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி apply.gov.in அதில் பார்த்தீங்கன்னா ஸோ நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பாருங்கள் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம சொன்ன மாதிரியே மஸ்ட்டு 7th சிபிசியில் லெவல் 1 போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் இது. பேசிக் பே 18,000. ஸோ இது இன்க்ரீஸ் ஆகும். பேசிக் பே தான் இது. நீங்கள் கையில் வாங்குகிற சேலரி இதை விட அதிகம்தான். ஸோ இதோட ஏஜ் லிமிட் தெளிவாக கொடுத்துட்டாங்க. 18லேருந்து 33 வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பாருங்கள், 22,195. சரிங்களா? ஸோ வேக்கன்சி லிஸ்ட்டு, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இது தான். நீங்கள் ஆர்ஆர்பியில் போய்ட்டு உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஆர்ஆர்பி வெப்சைட்டில் போய்ட்டு அதிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ எப்படி அப்ளை பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் தெளிவாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரிலனா நீங்கள் ஒரு நெட் சென்டரில் பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ பாருங்கள் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்த மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி 18லேருந்து 33 ஏஜ் லிமிட்டு. ஒரு கேட்டகரிக்கும் அவங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்கும். நீங்கள் ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ், எஸ்சிஎஸ்டி இருந்தால் 5 இயர்ஸ். ஸோ இது மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் நீங்கள் 10th முடிச்சிருந்தா போதுமானது. சரிங்களா? ஸோ நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஈக்குவலண்ட்டாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ரயில்வேயில் அப்ரெண்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கணும். அவங்களுக்குலாம் தனித்தனியான வேக்கன்சி இருக்குது. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500. எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டிஸ், எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் இவங்களாருக்கும் 250 ரூபா ஃபீஸு. ஸோ இந்த ஃபீஸ் நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் பே பண்ணணும். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரீஃபண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன். அதாவது நீங்கள் கட்டின ஃபீஸை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா இந்த எக்ஸாம் 3 லெவலில் நடக்கும். ஃபஸ்ட்டு சிபிடி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நடக்கும். 2வது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் நடக்கும். 3வது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இதில் இந்த சிபிடியை நீங்கள் போய் அட்டன் பண்ணிங்கனாலே உங்களோட ஃபீஸை ரிட்டன் பண்ணிடுவாங்க. நீங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து ஃபீஸ் பே பண்ணிங்களோ உங்களுக்கு இந்த ஃபீஸை ரிட்டன் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ எல்லோரும் எக்ஸாம் எழுத வர வைக்கணுங்கிறதுக்காக இது மாதிரியான ஒரு முயற்சியை பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நடக்கும் 100 மார்க்குக்கு, 100 கொஸ்டின். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னால் ரன்னிங் இருக்கும். அப்புறம் ஒரு மூட்டையை தூக்குற அந்த வெயிட் லிஃப்டிங் இருக்கும். அது மாதிரி இருக்கிறது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுவாங்க. மெடிக்கல் டெஸ்ட்டும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் ஒரே நாளில் நடக்கும், இல்லை அடுத்தடுத்த நாள் நடக்கும். அது உங்களோட மெடிக்கல் டெஸ்ட்டை மட்டும் பார்க்குறது. மெடிக்கல் கண்டிப்பாக இருக்கும். உங்களோட விஷன் செக் பண்ணுவாங்க, உங்களோட ஃபிட்னஸ் மொத்தமாகவே செக் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இது நீங்கள் ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள் சிபிடி சொன்னால் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். இதுதான் இம்பார்ட்டன்ட் இருக்கிறதுலையே. மொத்தம் 90 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 1 hour 30 minutes. ஜென்ரல் சயின்ஸ் 25 மார்க், 25 கொஸ்டின். மேத்தமெட்டிக்ஸ் 25 கொஸ்டின். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 30 கொஸ்டின். ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மொத்தம் 20. மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கும். ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் மார்க் கண்டிப்பாக இருக்குது. 1/3. அதாவது நீங்கள் 3 கொஸ்டின் தப்பாக போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் டிடெக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இதுதான் நெகட்டிவ் மார்க்கு. சிலபஸை இங்கேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ரொம்ப சிம்பிளான சிலபஸ். ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். புதுசாக படித்தவங்களுக்கு இந்த சிலபஸ் தெளிவாக பார்த்துக்கிறங்க. ஜென்ரல் சயின்ஸு நீங்கள் 6th to 10th சிபிஎஸ்சி புக்ஸ், சயின்ஸ் புக்ஸ் படித்தாலே போதுமானது. அப்படி படிக்க முடியலை, என்ன படிக்கணும்னா 10th வரைக்கும் நம்மளோட சமச்சீர் புக்ஸையாச்சும் படிச்சுக்கணும் தமிழில். ஓகேங்களா?
ஸோ அது ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். அது நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது புக்ஸ் வாங்கி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் யூடியூப் பார்த்து கூட நோட்ஸ் எடுத்து படிக்கலாம். ஸோ அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு மேல் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி, ஃபீமேல் கேண்டிடேட் இருந்தால் வேறு மாதிரி. பாருங்கள் என்னென்னா 35 கிலோ மூட்டை ஒரு மண் மூட்டை இருக்கும். அந்த 35 கிலோ மூட்டையை நீங்கள் 100 மீட்டர் கீழே வைக்காமல் எடுத்துகிட்டு போகணும் 2 நிமிஷத்தில். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அடுத்தது பாருங்கள் 1000 மீட்டர், அதாவது 1 கிலோமீட்டரை 4 நிமிஷம் 15 செகண்டில் ஓடி முடிக்கணும். ஸோ இது ரெண்டும் நீங்கள் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்தது பெண்களாக இருந்தால் 20 கிலோ மூட்டையை 100 மீட்டர் 2 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு போகணும். அதே அவங்களுக்கு 1 கிலோமீட்டரை 5 நிமிஷம் 40 செகண்டில் ஓடி முடிக்கணும். இது கம்பல்சரி. சரிங்களா? இது எல்லோரும் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். உங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அடுத்ததான் மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும். மெடிக்கல் டெஸ்ட்டில் உங்களோட விஷனு, உங்களோட காது கேட்கும் திறன் செக் பண்ணுவாங்க, உங்களோட ப்ரெஷர், பிபி எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளை இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆர்ஆர்பி வெப்சைட்டில் போய்ட்டு ஒரு ரீஜியனுக்கும் தனித்தனியாக இருக்குது. இப்போ நீங்கள் சென்னை ரீஜியன் இருக்குது, இது மாதிரி ஒரு ரீஜியன் இருக்குது. அந்த ரீஜியனுக்கான வெப்சைட்டில் போனீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே என்னென்ன ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இதில் ஒரு ரீஜியனுக்கான வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ சென்னை ரீஜியன் rrbchennai.gov.in. சரிங்களா? ஸோ இதில் இன்னும் அப்லோட் பண்ணலை, ஆனால் அப்லோட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அது இல்லாமல் rrbapply.gov.in அந்த வெப்சைட்டில் இருக்குது நோட்டிஃபிகேஷன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இது மாதிரி இத்தனை ரீஜியன் இருக்குது. ஸோ இந்த ரயில்வே ரீஜியனில் நீங்கள் எந்த ரீஜியன் வேணும்னாலும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஏதோ ஒரு ரீஜியன் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான வேக்கன்சி லிஸ்ட்டும் கீழே கொடுத்துருக்காங்க. இது அந்த ஆர்ஆர்சி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல்ஸோட வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டும் நீங்கள் எந்த ரீஜனில் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது சவுத்தர்ன் ரீஜன் பார்த்திங்கன்னா rrcmas.in இருக்கும். ஸோ அடுத்தது அப்படியே பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன போஸ்ட் இருக்குது, அதுக்கான எலிஜிபிள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தமாகவே இதுக்கு எலிஜிபிலிட்டி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 10th பாஸ். சரிங்களா? எலிஜிபிலிட்டியை பாருங்கள். 10th பாஸ் அல்லது ஐடிஐ. சரிங்களா? 10th பாஸ் ஆகிருக்கணும், ஐடிஐ முடிச்சிருக்கணும், அல்லது ஈக்குவலண்ட், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன முடிச்சிருக்கீங்களோ, அல்லது என்ஏசி அப்படிங்கிற அந்த நேஷ்னல் அப்ரெண்டிஸ் நீங்கள் வந்து முடிச்சிருக்கிற சர்டிஃபிகேட் இருக்கணும் உங்ககிட்ட. சரிங்களா? ஸோ பாருங்கள் 10th அல்லது ஐடிஐ அல்லது என்ஏசி சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் டிஆர்டி எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில், ரயில்வேஸில் உள்ள எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு ரயில்வே ஒர்க் ஷாப்பில் உங்களுக்கு ஒர்க் இருக்கும், இல்லை ரயில்வே ஜங்ஷன்லேயே உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் இருக்கும். இது அசிஸ்டண்ட் ஆப்ரேஷன் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், டிஎல் அண்ட் ஏசி எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், எஸ்என்டிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. அடுத்து பாயிண்ட்ஸ்மேன் டிராஃபிக்குங்கிறது ரயில்வே ட்ராக்கில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அசிஸ்டன்ட் ட்ராக் மெஷினு அது இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு, ட்ராக் மெயின்டெனரு இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அசிஸ்டன்ட் பிரிட்ஜு அதுவும் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு. கேரேஜ் அண்ட் வேகன் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு. லோக்கோ ஷெட் எலக்ட்ரிக்கல் லோக்கோ ஷெட்டு, நீங்கள் லோக்கோ ஷெட்லாம் பார்த்துருக்கலாம், நிறைய வாய்ப்பு இருக்குது. அசிஸ்டன்ட் பிவே வந்து இன்ஜினியரிங்கு. அசிஸ்டன்ட் ஆப்ரேஷன் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, அசிஸ்டன்ட் லோக்கோ ஷெட்டு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, அசிஸ்டன்ட் எஸ்என்டி. ஓகேங்களா? இது ஒர்க் ஷாப்பில். ஸோ இது எல்லாமே பாருங்கள் எங்கே இருக்குது, எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் சர்வீஸில் இருக்கும், ஒர்க் ஷாப்பில் இருக்கும், எலக்ட்ரிக்கல் ஷெட்டில் இருக்கும், கேரேஜ் அண்ட் வேகனில் இருக்கும், ட்ராக் மிஷினில் இருக்கும். ஸோ தெளிவாக அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன போஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜன்லேயும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், இது சென்னை ரீஜனுக்கான வேக்கன்சி. இந்த டோட்டல் வேக்கன்சி நீங்கள் டோட்டல் பண்ணி பாருங்கள், எவ்வளோ வேக்கன்சி வருதோ அதுதான் சென்னை ரீஜனுக்கான வேக்கண்ட்டு. சென்னையில் ரீஜனில் என்னென்ன போஸ்ட் இருக்குது, ஸோ அது எங்கெங்கே இருக்குது அது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கிறோங்க. டிராஃபிக்கா, இன்ஜினியரிங்கா, எஸ்என்டியா, ஸோ எல்லாமே அதை தெளிவாக பார்த்து வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போது 2026 ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம இதில் என்ன சிலபஸ் இருக்குது அந்த சிலபஸ் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். எப்படி படிக்கணும், எந்தெந்த டாபிக் எப்படி படிக்கணும், எதெல்லாம் யூடியூப்லேயே கிடைக்கும், எதுக்கு நீங்கள் புக்கு வாங்கணும், எந்தெந்த டாப்பிக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பண்ணி கொடுக்கணும், எல்லாமே நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். குரூப் டி ரிலேட்டடாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் நான் ஷேர் பண்ண வீடியோவும் இருக்குது, அதுவும் செக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்ருக்கவங்க ஆல்ரெடி ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருப்பாங்க, புதுசாக படிக்கிறவங்களாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வருஷத்துக்கான ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆர்ஆர்பி குரூப் டி ஜாப் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க.